அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவர் வந்து அந்த இடத்துல சுபானல்லாஹ் அந்த ஒரு டயலாக்லேயே எவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்லிடுறார். அவர் என்ன சொல்கிறாரு, மறைந்து போகின்றவற்றை நான் வணங்குபவன் அல்ல அப்படின்னு சொல்லலை, நான் நேசிப்பவன் அல்லங்கிறார். அப்போ என்ன விஷயம், கடவுளை நீங்கள் வணங்கிட்டு இருக்கிறது பயந்து போய். கடவுளை எப்படி வணங்கணும், நேசித்து வணங்கணும். கடவுளுக்கு பயந்து வணங்க தேவையில்லை, அதுதான் அவர் சொல்கிறார். நேசிப்பவன் அல்ல. அல்லாஹ் ஒரு படைப்புக்கும் படைப்பாளனுக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது, நேசத்தின் அடிப்படையில் ஆனது. இது பயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. நீங்கள் கோயில் எது எல்லாமே பாருங்கள், எல்லாமே பயத்தின் அடிப்படையில் தான் பண்ணுவோம். ஃபாத்தியா பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்க, இந்த வருஷம் ஃபாத்தியா நான் பண்ணல அப்படின்னா எனக்கு கேடு வந்துடும் அப்படிங்க. அப்போ பயத்தை வச்சு தான் இவங்க வந்து கும்பிட்டுட்ருக்காங்க. ஏன் வந்து நட்சத்திர கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகிறாங்க, காணிக்கை செலுத்துனா இந்த வருஷம் வியாபாரம் உருப்படாதுன்னு சொல்லி பூசாரி சொல்லியிருக்காரு. என்ன கருமோ, பெருசாக என்னத்தை கேட்குறாரு, பல லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம், ஒரு சில ஆயிரங்கள் தானே கொடுத்துடலாமே, எதுக்கு வம்பு. ஒரு வருஷம் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும்ல அப்படின்னு பயந்து போய் தான் இத்தனும் நீங்கள் வணங்குறதெல்லாம் பயந்து போய் தான் வணங்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இதையும் இவர் மைண்டில் பதிவு வைக்கிறார். கடவுளுங்கிறது முதல்ல நேசிக்க கற்றுக்கணும். கடவுளுங்கிறது நேசிக்கணும். நம்ம அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களை நீக்கி விட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவோம். அல்லாஹ்வுடைய தீனில் நீங்கள் செயல்படலைன்னா உங்களை நீக்கிட்டு வேற ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவோம். அவங்களுடைய தகுதி என்ன, அவர்கள் என்னை நேசிப்பார்கள், அவ்வளோதான். ஒரே தகுதி இது. அவங்க விரும்பி செய்வாங்கடா, உங்களை மாதிரி வேண்டாம் விருப்பா செய்ய மாட்டாங்கடா, உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க தொழுகை வருவாங்க, தொழுகை வரும்போது ஆர்வத்தோடு வருவாங்க. உங்களை மாதிரி வந்து ஏதோ வேண்டாம் வெறுப்பாக வந்து சரி ஜமாத்துக்குள்ளே இருக்கும், இவன் குத்தி காமிச்சிருவான், அவங்க இது பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான், அல்லது வீட்டில் மதிக்க மாட்டாங்க, அல்லது சொசைட்டியில் நமக்கு ஒரு மரியாதை இருக்கக்கூடாது, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பள்ளிவாசலில் போயிட்டு இருந்தால் எல்லோரும் ஆஜியாருன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எந்த லாபமும் இருக்கக்கூடாது. நேசம், மொஹப்பத்து, அல்லாஹ்வை வணங்க போகும்போது அது மொஹப்பத்து அடிப்படையில் இருக்கணும். இல்லை, ஒரு டயலாக்லேயே ரெண்டு விஷயத்தை புரிய வச்சிடுறாரு. நேசிப்பின் அடிப்படையில் இருக்கணும். அப்போ பயந்து போய் நீங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது பயந்து போய் பண்ணிட்டுருக்கீங்க.